ஹலோ கைஸ், இது உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் ஆஃப் கேமிங். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாட்றேன்னு பார்த்தோன்னா மைன்கிராஃப்ட் சர்வர் தான். யார் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம 1000 பிளாக்ஸில் தள்ளி இருக்கோம். நான் எதுவுமே எடுக்கலை கைஸ். இங்கே பாருங்கள், இன்னும் எதுவுமே எடுக்கலை. இன்வென்ட்ரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எதுவுமே எடுக்கலை இன்னும். இப்போ தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணால நான் கொஞ்சம் லேட்டாக சர்வர் ஜாயின் பண்ணால என்னால் இங்கே வந்திருக்கேன். நான் எந்த இதுவும் எடுக்கல, எந்த கீரும் எடுக்கல. என் ஃப்ரெண்டு கிருத்திக் ஒன்றா இருக்கான். இப்போ நான் இப்போ யாருமே சர்வரில் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம அது வரைக்கும் அவங்கள கேட்சப் பண்ண பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவங்க வில்லேஜ் கண்டுபிடிச்சி இங்கே ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா ஷாப்பே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்போ வீடோன்னு நினைக்கிறேன். இதோ இருக்கா என் கிருத்திக்கு ஷாப்பை இன்னும் இது பண்ணிகிட்ருக்கான். ஷாப்போ வீடோ அவங்க என்னென்னா இது ஆமாம் சர்வர் நம்ம ஒரு ஷாப்பு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் பிவிபி டைப் மாதிரி சர்வரை செய்கிறோம். இதை ஷாப் ஏரியான்னு நினைக்கிறேன். இல்லை அவன் ஷாப்னு நினைக்கிறேன். இது அவனுக்கு இவ்வளோ பெரிய இடம். ஃபுட் ஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தான். இதோ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப சின்சியராக. புங்க். சரி, நம்ம போய் கிரைண்ட் பண்ணால் அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்க தான் இதெல்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அவங்க வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை போய் பாருங்கள். அதுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் ரிசோர்ஸஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வுட்டை மைன் பண்ணலாம். வுட்டை மைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வுட்டை மைன் பண்ணிக்கலாம். வுட்டை மைன் பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுக்கணும். நம்மகிட்ட 4 ஹங்கர் பார் தான் இருக்குது, ஹங்கர் பாயிண்ட்ஸ். சரி, கிராஃப்டிங் டேபிளை செய்யலாம். அச்சோ, மாடால் ஒர்க் ஆக மாட்டிருக்கு கைஸ். வெயிட் பண்ணுங்க, இங்கே வச்சுருக்கா பார்க்கலாம். மாடு வச்சுருக்கிறனால அது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ட்ராப் ஆகிட்டு இருக்கு ஐட்டம்ஸு. இங்கே எல்லாம் நினைக்கிறேன். இல்லைங்க, நான் மாடை இது பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் மாற்றிட்டு வந்துட்டு அவன் இருக்கிறால நைட்டே ஆயிடுச்சு. நம்மகிட்ட வர ஃபுட்டு வர இல்லை, க்ரீப்பர் தான் ஸ்பான் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கலாம். கிராஃப்டிங் டேபிளை இது பண்ணலாம். இன்னும் ஒர்க் ஆக மாட்டிருக்கு. எதுவும் ஒர்க் ஆக மாட்டிருக்கு கைஸ். ஒர்க் ஆக மாட்டிருக்கு. என்னாச்சு தெரியல. நைட்டாக இருக்குது. அவன் தூங்கினாதான் இதான் அவன் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம இப்படி வெயிட் பண்ணலாம். காலையில் ஐட்டம்னு சொல்கிறேன் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம மைனிங் போனோம். ஏன்னா இப்போயே ஷாப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது க்ரீப்பர் நல்ல வேலை டையால். இதோ இவனா 40 டைமண்ட்ஸ் வச்சுருக்கான். 40 டைமண்ட்ஸ் நீங்களே கேட்கலாம், என்னப்பா காப்பர் ஆரம்பரம் ஒரு கோல்டு ஹெல்மெட் மட்டும் தான் போட்டிருக்கான், இவன் 40 டைமண்ட்ஸ் வச்சுருக்கானா நீங்கள் கேட்கலாம். அதுதான் உண்மை, வேறு வழியில். அதனால தான் இப்போ அவன் டைமண்ட்ஸ் வச்சு தான் ஷாப் இருக்கிறதெல்லாம் வாங்க முடியும். நம்மளும் டைமண்ட்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு எடுக்கணும். சரி, இவனை காலில் போட்டு ஃபுட்டு இருக்கா கேட்கலாம். கைஸ், எதுவுமே இருக்காது. எனக்கு மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் என்ன நடந்ததோ இப்போ சொல்கிறேன். அவன் பொட்டேட்டோ கொடுத்துருப்பான். அதை நான் ஃபர்னஸில் ஸ்டோன் டூல்ஸ் எடுத்துருப்பேன். அதில் ஃபர்னஸில் போடலான்னு போயிருப்பேன். அவ்வளோதான் நான் ப்ராக்ரஸ் பண்ணேன். மற்ற ஃபுட்ஸை குக் பண்ணதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. கொஞ்ச நேரம் தான் பேசினா, அவ்வளோதான். அவ்வளோ ப்ராக்ரஸ் தான் மிஸ் ஆகலை. இப்போ கண்டினியூவாக பாருங்கள். கால் விட்டு போயிட்டேன். நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுக்கலாம்.
நம்மளால எடுக்க முடியல. ஸ்வாடு வச்சுட்டு இருந்தேனே. ஸ்வாடு நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வாடு வச்சுட்டு இருந்தேனே. இப்போ ஸ்வாடே காணும். சரி எப்படியாச்சு இப்போ குக் பண்ணோம் அதான் பார்க்குறேன். நம்ம அந்த பொட்டேட்டோ வந்து சும்மா சாப்பிட்டா கம்மியாக இருக்கும். சரி இப்படியே போவோம். அந்த பிக் அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்னஸில் போட்டு இது பண்ணிடலாம். நம்ம ஃபர்னஸ் செய்யலாம். ஆமாம் நம்ம ஃபர்னஸில் போட எதுவுமே இல்லையே. வுட்டு தான் எடுக்கணும். சரி ஃபஸ்ட்டு இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் வுட்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். யாருக்கு தெரிய போகுது, நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான். இதை குக் பண்ணிவிட்டு ஃபுல் சாப்பாடு ஃபுல்லாக குக் பண்ணிட்டோன்னே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். பை. அதுவும் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்து இந்த வில்லேஜஸ் தான் தேவை. நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் மாதிரி நம்ம வைக்கலான்னு இருக்கோம். அதனால் நம்ம வில்லேஜஸ் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அதனால் இவங்கள ஒரு இது உள்ளே போவாங்க. அப்போ வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். மேலே ஏதாச்சும் இருக்கா? மேலேயும் டோர் இருக்கா? இங்கே போக முடியாது அவங்களால. அப்போ இங்கே வச்சிடலாம். அச்சோ. இப்போ வந்து நான் இதை பிரேக் பண்ணி புக் ஷெல்ஃபும் வேணும். யாருமே எடுக்கலை. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா புக் ஷெல்ஃபு செய்கிறதும் கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இருக்கட்டும். ஆனால் நம்ம டப்புன்னு எடுக்கணும். இங்கே ரெண்டுத்தையும் போட்டுடலாம். அந்த வில்லேஜஸ் ஜாப்பு இதால் வருவாங்க. இவன் யார்? அச்சோ. பிளாக் ஸ்மித். ஓ அப்போ இங்கே ஒரு ஃபர்னஸ் இருக்கணுமே. இவன் இருக்கானா? ஃபர்னஸ் இருக்கணும். ஆனால் யார் இங்கே இல்லையே. அப்போ கூல். அப்போ நம்ம இங்கே தான் யாரோ வச்சுருக்காங்க, கண்டுபிடிக்கணும். பிபி ஆன் ஆனால் தான் நம்மளுக்கு. பிபி மட்டும் ஆன் ஆயிடுச்சுன்னா யாராச்சும் ட்ராப் பண்ணி கில் எடுத்துடலாம். எது கில் இருக்கணும்? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப லேட்டு நான் சர்வருக்கு வந்தது. சில பேர்னா டைமண்ட் ஆர்மர் வச்சுருக்காங்க. நெதரைட் எடுக்கல, ஆனால் டைமண்ட் ஆர்மர் வச்சுருக்காங்க. அவனால் கிரிட்டிக் பண்ண முடியும். ஆனால் அவன் பத்திரமா வச்சுருக்கான் ட்ரேட் பண்ணுறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு அவன் எண்டர் செஸ்ட்டில் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். எண்டர் செஸ்ட்டாக நீங்கள் கேட்கலாம். அது ஒரு மாதிரி ப்ரைவேட் செஸ்ட்டு. அதில் வச்சுட்டான் அவன் சொன்னான். அன்றைக்கி யாரை கில் பண்ணி அன்றைக்கி 10 டைமண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தானா. அதில் வந்து இன்னொன்று வந்து அடிச்சுட்டு போயிட்டானா. 10 டைமண்ட்ஸும் போயிடுச்சான். அதனால தான் அவன் உஷாராக இப்போ இதில் போட்டு வச்சுட்டான். நம்ம போய் ஃபுட் எடுத்துகிட்டு நான் மைண்ட் பண்ணிட்டு வரேன். மைண்ட் போகலாம். இப்போ இது ரெக்கார்டு அதுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் ரெக்கார்டு பட்டனை அமுக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கு போனோம். அது என்னது கேவுக்கு. அதனால் கேவுக்கு நான் போனேன் ஃப்ரெண்டோட போயிட்டு அயன் மைண்ட் பண்ணோம். நிறையா 4 டைமண்ட் கிடச்சிருக்கா. அது நான் மிஸ் பண்ணிட்டேன். ரெக்கார்டே நான் பண்ணேன். 4 டைமண்ட்டு. இதோ இங்கே கொஞ்சம் ஃபர்னஸில் வேறு இது இருக்குது. அது என்னது அயனு 2 ஸ்டாக் அயன் நான் மைண்ட் பண்ணேன். அவன் என்ன பண்ணான்னு தெரில. அவன் வீடியோவை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணாத ரொம்ப சாரி கைஸ். நான் இது 2வது வாட்டி. அது என்னென்னா இது அந்த ஆக்சுவல் ஆட்டல் கூட கிடச்சிச்சு. ஒரு இங்கே ஏதோ இங்கே பாருங்கள். இந்த ஆக்சுவல் ஆட்டலில் கேவ் வந்தால இது எடுத்தேன். 4 டைமண்ட் தான். அவ்வளோ இதெல்லாம் வெறும் மைனிங் தான் நான் அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ நேரம். வேறு எதுவுமே பண்ணல. ஒரு ஃபார்ம் செய்கிறான்னு சொல்லிட்டு இருந்தான், ஃபுட் ஃபார்மு. அதை காமிச்சேன். அந்த ஏரியா கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணோன்னு சொன்னான். சரி நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டேன். நானும் மைண்ட் தானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு
ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படியே. சாரி கைஸ். ஆனால் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணுறேன் கன்ஃபார்ம். இது ஃபுட்டுலேருந்து தான் வந்தோம். அவன் டை ஆகிட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டான். நான் செஸ்ஸில் போட்டு என்கிட்ட ஃபுட்டு இல்லை. ரஷ்கேவால் நான் வந்து க்ளோபெரி சாப்பிட்டு உயிரோடு வந்துட்டேன். இல்லைன்னா நானும் இருப்பேன். அங்கே வர நிறைய மாப் இருந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக் ஆஃப் அயனு நான் இதில் வைக்கவே இல்லை. செஸ்ஸில் டோன்ட் டேக்குன்னு போட்டிருக்கேன். பார்க்கலாம். டோன்ட் டேக்குன்னு போட்டிருக்கிறோம். எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதே மாதிரி தான் எடுத்து பிரச்சனை ஆகி இதுதான் இருக்குது. நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வேணாம். அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். கிருத்திக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கான். நீங்கள் நினைக்கலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக கிருத்திக்கு அவன் மட்டும் தான் இருக்கான். நாங்கள் பேசிகிட்டு இருக்க போது இன்னும் தான் ஜாயின் பண்ணான். ஆனால் அவன் லெஃப்ட் ஆகிட்டான். அதுக்குள்ளே ரெக்கார்ட் அமுக்கி அதனால் பண்ண முடியல. நம்ம ஃபுட்டு கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா திருப்பியும் போகலான்னு தான் ஐடியா. டைமண்ட்ஸு இன்னும் அயன் வேணும் நம்மளுக்கு. ஃபார்மு 15 டைமண்ட்ஸ் வேறு கொடுக்குறான்னு சொன்னான். ஃபார்ம் செய்ய ஹெல்ப் பண்ணானா. ஃபார்ம் செஞ்சு கொடுத்தானா. செய்ய ஹெல்ப் பண்ணுறதான் இல்லை. அவன் எங்கேயோ இருக்கான். போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கானே. ஆனால் எங்கே இது வரைக்கும் ஆஃப் பாரு. சரி நம்ம போய் ஒழிச்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட்ஸு இதில் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். இது வச்சுட்டு நம்மளுக்கு ஸ்மெல் பண்ண திருப்பியும் மைண்ட் இந்த கேவுக்கு போகலாம். நான் வேறு கேவுக்கு போனோம். அவன் எங்கே இருக்கான் அங்கே தான் நாங்கள் போனோம். இங்கே போகல. இங்கே தான் போனோம். இப்படியே போனோம். இப்படி போயிட்டு எங்கே சுற்றி அந்த லஸ்கேவுக்கு அங்கே போயிட்டோம். அந்த மைண்ட் ஷாஃப்ட் இருந்துச்சு. அதோடு போனோம். செம்ம பெருசு. அதோட பெருசு அந்த லஸ்கேவு. அது ஃபுல்லாகவே நாங்கள் இது பண்ணல. ஏன்னா அவன் டை ஆகிட்டான். எனக்கு ஃபுட் இல்லை. நிறைய பிரச்சனைனால அவன் இருந்தாச்சு. இப்போ போனோம். நான் ஃபுட் கேதர் பண்ணிட்டு வரேன். சரி கைஸ். இப்போ வந்து நான் ஃபுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். குக் பண்ணிட்டேன். என்னாச்சு அவனோட இது ஃபுல் எல்லா லூட்டும் அவனோட வாட்டரில் இருக்கான். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த லூட்டு எடுக்க முடியாது. இதுக்கு மேலே அவன் போய் வெரி வெரி சேட் அவனுக்கு. நம்ம இங்கே தான் வீடு கட்டலான்னு இருந்தேன் கைஸ். தனியாக இங்கே ஒரு ஐலண்டா. இங்கே தான் நம்ம வீடு பிடிக்கும். இங்கே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். நம்ம இங்கே போட்டுடலாம். ஏன்னா இங்கே தான் வீடு இங்கே பாருங்கள் எந்த இது ஒரு ஐலாண்ட் மாதிரி. அதனால் நம்ம இங்கே வச்சிடலாம் வீடு கட்டுறேன்னு. கொஞ்சம் வுட் எடுத்துருக்கேன். இன்னும் அந்த இது வைக்கல. திஸ் இஸ் கிங் ஏரியா. இதுதான் நம்ம ஏரியா. இல்லைங்க அவனுக்கு ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம இங்கே தான் நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு இங்கே வைப்போம். செஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் இவன் வர வந்துட்டானா. கேம்ப் ஃபயர் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு இங்கே நம்மளுக்கு வந்து ஃபுட்டு இதாகிட்டே இருக்குது. இங்கே வைக்க முடியும். ஃபுட்டு இதாகிட்டே இருக்குது. தப்பு குக்காக இருக்குது. ட்ரைடண்ட்டு அச்சோ டை ஆகிட்டேன். 2 ஷாட்டு தான். அச்சோ லூட் எடுக்கணும். அவன் எடுத்துறதுக்குள்ளே டைமண்ட் வரைச்சிருக்கான். வா ஏன்னா 2 ஷாட்டில் அடிச்சிட்டான். ஆனால் காப்பர் ஆர்மரா இல்லையா. ஆனால் 2 ஷாட் 9 டேமேஜ் கொடுக்கும். ஆனால் இவ்வளோவா. இதெல்லாம் அதிகம்.
அச்சோ அவன் எடுத்துருக்க கூடாது டைமண்ட்ஸ். அவன் எடுக்க மாட்டான், ஆனால் தெரியாமல் எடுத்து ட்ரைடன்ட் எடுக்கலாம்னு நினச்சது ஒரு தப்பா. இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். என்ன பண்ணுறாங்க? லூட்டு எடுக்கிறானா இல்லை லூட்டு கொடுக்க போகிறானா? ஐயோ நிறைய இருக்குது. ஐயனாச்சு வேறு ஏதாச்சும் வச்சு திருப்பி வேணாம் விட்டுருங்க. இதில் போடுறாடி. அவனே எடுத்துக்கலாம். சூப்பர், அவனே எடுத்துக்கிட்டு இருக்கான். வேணாப்பா, செம்ம டேமேஜ். அவன் எப்படி இதில் அடிக்கிறதுக்கே ரெடியாக இருக்கான். மேலே வாடா. ஏய் மேலே வா. வேணாப்பா, நீ மேலே வர வேணாம், கீழே வர வேணாம். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் போதும். இதை வேறு ஆஃப் பண்ணுமா? ஃபஸ்ட்டு இதை சாப்பிடணும். ட்ரைடன்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் இப்படி போயிடுச்சு. எங்கே இருக்கான்? ட்ரைடன்ட் எடுக்கணும் கைஸ், இன்றைக்கே எடுக்கிறோம். ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? ஐயனு கொஞ்சோண்டு மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். இவனை கில் பண்ணிடலாம். நம்ம அப்படியே கீழே போட்டு பிளாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிளாக் ப்ளேஸ் பண்ணுறாடி. பரவாயில்ல, நம்ம கோல் ஆச்சு கிடச்சிச்சு. ஆனால் எல்லா லெவலும் போயிடுச்சு. லெவல் 10 தான். அவ்வளோதான், சூப்பர். மேலே ப்ளேஸ் பண்ணுறடி. சூப்பர். என்ன 2 பேரையும் அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு தூங்கிட்டா போய் அடிக்கலாம். டப்புன்னு லூட்டை வர எடுக்கணும். அயனாச்சு கொஞ்சோண்டு அயனு. ஆமாம், வண்டி ஸ்பானு அதோடையே இருக்காங்க. டீஸ்பான் ஆகிட்டான். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இங்கே இந்த சைன் எடுத்துகிட்டு டு நாட் டேக்னு போடலாம். சூப்பர். டேட் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்மெல்ட்டிங் ஏரியா மாதிரி நம்ம பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ஃபஸ்ட்டு சும்மா இந்த ஃபர்னஸ் வைக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம செஸ்ட்டு மட்டும் ஒழிச்சு வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இல்லை டைமண்ட் இருக்குது. ஐயன் கூட தெரியுதுங்க. யாரை நம்ப முடியும்? இதோ வந்திருக்கான். எவ்வளோ எடுத்தான் வர தெரில. என்ன அதுக்குள்ளேவா? சரி, நம்ம இதை போய் ஃபில் பண்ணுவோம். அவனுக்கு கொஞ்சம் டெவலபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் ஷஃபில் கொடுத்தோம். அதுதான் இப்படி பண்ணியிருப்பான். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்மெல்ட்டிங் ஏரியா போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம டைமண்ட்ஸை எங்கே வைக்கிறோம் வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏன்னா பார்த்து தெரிஞ்சிருங்க. இதை நான் வர மாட்டேது பத்தில் நம்மளே போய் மைண்ட் பண்ணாதான். இங்கே ஒன்று. சரி, இது வரைக்கும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று வரும். எங்கே இருக்குது? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று வேணும். இன்னும் ஒரு 3 ஃபர்னஸ் செய்யணும் டோட்டலாக. இவன் என்ன பண்ணுறான்னு தெரில. எல்லா ஸ்டஃப்பும் போயிடுச்சுன்னு சொல்லிகிட்ருக்கான்.
இது உள்ள போவோம். என்ன இருக்குது? ஷீல்டு, சுகர் கேனு. ஃபஸ்ட்டு கோல் மைன் பண்ணோம். இப்போ கீழே நம்மளுக்கு கீழே அந்த கோல் எடுத்தாச்சு. இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே வச்சா. இன்னொன்று நானும் அங்கே வச்சுருக்கான், கொடுக்க மாட்டிருக்கான். கொடுக்க நான் ஐஎம்டிவி. சரி அவன் போட்டான், நல்லது தான். நம்ம இப்போ ஒழிச்சு வச்சிடலாம். எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கணும்னு பார்க்குறேன், அதான் எங்கன்னு தெரியல. நம்ம இங்கே ஒரு மைனிங் ஷாஃப்ட் மாதிரி போடலாம். இதோ இவ்வளோண்டு ஐலாண்டே கிடையாது, இது சும்மா இது 4x4 ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு சூப்பர் அன்னிவனாக இருக்குது. இதெல்லாம் இங்கே தான் நம்ம இது பண்ண போகிறோம், மெயின் ஷாஃப்ட் வைக்க போகிறோம், நம்மளோட மெயின் ஷாஃப்ட். இதை மைண்ட் பண்ணலாமா? இல்லைன்னா நம்ம ஃபர்னஸ் செய்யலாம். மைண்ட் பண்ணால் இல்லைன்னா ஃபர்னஸ் செய்யலாமா? சரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் மைண்டும் பண்ணிட்டு வரேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம ஆர்மர் செஞ்சாச்சு, மைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு அவ்வளோதான் நான் தோன்றேன். அதுவும் இல்லாமல் நான் ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். நான் வந்து இது மைண்ட் பண்ணியிருக்கேன் லேஸாக. இதோ நான் மைனிங் ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தேனே, மைண்ட் பண்ணிகிட்டு இருக்க போதெல்லாம் தெரியுது இது ஒரு வாட்டர் கேவுக்கு போகுதுன்னு. இதோ இங்கே வந்து ஆண்டசைட் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இதுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே நிறைய அயன் இருக்குது. நான் லேஸாக எடுத்திருக்கேன். நிறைய அயன் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. நான் டை ஆயிடுறதுக்குள்ளே போயிடலாம். டப்புன்னு டை ஆயிடுறேன், ஏன்னா வாட்டர் கேவு. அது ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி டோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அது ஒரு இதால். அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக அயன் எடுத்துகிட்ருக்கேன். 24 அயன் இருந்துச்சு. அது எதுக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 24 அயன் இப்போ அந்த இது கேபிளில் மட்டும் நான் மைண்ட் பண்ணேன். அது மட்டும் இப்போ 6 அயன் தான் இருக்குது. எதனால தான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஒரு ஃபார்ம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேனே. அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம ஒரு ஃபார்ம் செய்யலாம், வில்லேஜர் ட்ரேடிங் ஆள் இல்லைனா கோல்டு ஃபார்ம் செய்யலாம். கோல்டு ஃபார்ம் செய்ய முடியுதா பார்க்கலாம். அப்சிடன் தான் தேவை, அதான் கொஞ்சம் கஷ்டம். இது எல்லாமே நம்ம தான் பண்ணோம். இவ்வளோயும் அச்சோ, இது எல்லாமே நம்ம தான் பண்ணோம். இங்கே தான் வில்லேஜர் வைக்கணும், இந்த ஆண்ட் சைட் இருக்கிற இடத்துல தான். ரொம்ப கஷ்டம். ஆனால் டைமண்ட்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான், அயன் வேறு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான். சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.